இதுல வந்து புலி திரைப்படத்துல அவர் கொடுத்த சம்பளத்துல 15 கோடி கிட்ட அவர் வரியே காமிக்காம வரி ஏமாற்றி இருக்காரு. அத எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது என்ன பெரிய மேட்டர், கட்டியிருக்கலாம் ஒரு கேஸ் ஆனதுக்கு அப்புறம். இல்லன்னு சொல்லி கோர்ட் கேஸ் போய் இன்னைக்கு போய் நீ கண்டிப்பா அந்த வரி பாக்கியை கட்டியே ஆகணுங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த படத்துல என்ன நடந்தது? 15 கோடியா, 25 கோடியா, எவ்வளவு ஒயிட், எவ்வளவு பிளாக், எவ்வளவு வாங்கினாரு, ஏன் டாக்ஸ் கட்டாமலே தப்பிச்சிடலாம்னு நினைச்சாரா? எப்படி நமக்கு என்ன நடந்துச்சு? பொதுவாவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து இந்த ஒயிட் மணி பிளாக் மணி வாங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் தான். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமால வந்து பல பிரபல நடிகர்கள் வந்து ஒயிட் மணி பிளாக் மணி வாங்குவாங்க. அது பல காலமா சினிமால இது ரொம்ப இயல்பாதான் இருக்கு இருந்துச்சு. இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து மோடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது வேற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டதுனால இப்போ வந்து அது இல்ல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதான் அப்படின்னா நம்ம சொல்லணும். இப்ப இந்த புலி படம் நடந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நாளைக்கு படம் ரிலீஸ் புலி அப்படின்னா, இன்னைக்கு காலையில வந்து விஜய் வீடு, விஜயோடைய அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் PT செல்வகுமார், இன்னும் வந்து விஜய்க்கு நெருக்கமான பல பேர் வீட்டுல வந்து ரைடு நடந்துச்சு. ஐடி ரைடு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு நாளைக்கு காலையில 11:30 மணிக்கு படம் ரிலீஸ்னா, இன்னைக்கு வந்து காலையில 10 மணில இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரைடு நடக்குது. விஜய் வீட்லயுமே ரைடு நடந்துச்சு. துருவி வந்து பாத்தீங்கன்னா பல கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டது. அந்த நேரத்துல வந்து பதில் சொல்ல முடியாம திணறி இருக்காரு. நிறைய டாக்குமெண்ட்ஸ், தஸ்தாவேஜுகள் நிறைய வந்து அங்க வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும். அதெல்லாம் இன்கம் டாக்ஸ் வந்து எடுத்துட்டு போறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது வந்து இந்த மாதிரி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்களா, மறைக்கப்பட்ட பணங்கள் இருக்கா, அதாவது வந்து ஹிடன் மணின்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 15 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வாங்கின சம்பளம், அதாவது புலி படத்துக்கு வாங்கின சம்பளம் வந்து நிலுவையில இருக்கு. அவர் வந்து அதை கணக்கிலே காமிக்கல அப்படிங்கறது வந்து இன்கம் டாக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் பணமா வாங்கிட்டாரு, சம்பளம் வாங்கிட்டாரு, அதை டாக்ஸ் கட்டாம விட்டுருக்காரு. அதாவது வந்து சம்பளம் வாங்குறது வந்து நீங்க பேங்க்ல வாங்கினீங்கன்னா அது ஒயிட் அமௌண்டா இருக்கும். இது கருப்பு பணம், அதாவது பணமா வாங்கும் போது அது பிளாக் அமௌண்ட். பணமா வாங்கின பணம் 15 கோடி வந்து கணக்குல இல்ல. ஆக்சுவலி 25 கோடியா? அது அந்த நேரத்துல 30 கோடியோ நம்ம சொல்றாங்க. சம்பளம் எவ்வளவானா இருந்தாலும் சார், அது மீதி பணத்தை வந்து ஒயிட்ல வாங்கியிருக்காரு. அதாவது பேங்க் மூலமா வாங்கியிருக்காரு, RTGS ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த 15 கோடி ரூபாய் மட்டும் பணமா வாங்கியிருக்காரு, ரொக்கமா வாங்கியிருக்காரு. அந்த ரொக்கமா வாங்கின பணத்தை வந்து இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டணும் இல்லையா? நியாயமா இப்பெல்லாம் ரொக்கமே வாங்கக்கூடாது. நீங்க வந்து இப்ப 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமே வாங்கக்கூடாது. அந்த நேரத்துல வந்து வாங்கியிருக்காரு. அதை இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டல. அவங்க எடுத்துட்டு போன அந்த டாக்குமெண்ட் மூலமா அதை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க.